கடவுச்சீட்டு விண்ணப்பிக்கும் போது அல்லது புதுப்பிக்கும் போது கவனக்குறைவாக செய்யப்படும் சில தவறுகள் உங்களுக்கு சுமார் 102 பவுண்டுகள் வரை கூடுதல் நட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். முறையான வழிகாட்டுதல்களை பின்பற்றாததால் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடவுச்சீட்டு புகைப்படத்தை பொறுத்தவரை அது வெளிரிய நிரப்பு நெறியில் நிழல்கள் விழாதவாறு எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக முகத்தில் எவ்வித உணர்ச்சிகளுமின்றி வாய் மூடிய நிலையில் கண்கள் நீராக தெரியும்படி புகைப்படம் இருப்பது கட்டாயமாகும். புகைப்படம் எடுக்கும் போது முகத்தை மிகவும் இறுக்கமாக வைத்திருக்க வேண்டாம் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். புகைப்படம் எடுப்பதற்கு சற்று முன்னதாக மூச்சை வெளியே விடுவதன் மூலம் முகத்தசைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம். இது புகைப்படம் அதிர்ச்சியடைந்தது போல் விழுவதை தவிர்க்கும். விண்ணப்பதாரர்கள் செய்யும் பொதுவான தவறு ஒளியமைப்பு ஆகும். முகத்தில் அல்லது பின்னணியில் மிக மெல்லிய நிழல்கள் விழுந்தால் கூட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக தலைமுடி முகத்தின் குறுக்கே விழுந்து நிழலை ஏற்படுத்தாதவாறு பார்த்துக் கொள்வது அவசியமாகும். கண்ணாடி அணிபவர்கள் ஒளியின் பிரதிபலிப்பு ஏற்படாதவாறு கவனிக்க வேண்டும். மத அல்லது மருத்துவ காரணங்களுக்காக தவிர தொப்பி அல்லது தலைக்கவசங்கள் அணிய அனுமதி இல்லை. மேலும் புகைப்படம் ஒரு மாதத்திற்குள் எடுக்கப்பட்டதாகவும் எவ்வித எடிட்டிங் செய்யப்படாததாகவும் இருக்க வேண்டும். பிரித்தானிய கடவுச்சீட்டு கட்டணங்கள் தற்போது 100 பவுண்டுகளை தாண்டியுள்ள நிலையில் ஒரு முறை தவறு நேர்ந்தால் மீண்டும் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். எனவே பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்த ஆரம்பத்திலேயே புகைப்பட விதிகளை துல்லியமாக பின்பற்றுவது அவசியமாகும். எனவே பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்த ஆரம்பத்திலேயே புகைப்பட விதிகளை துல்லியமாக பின்பற்றுவது புத்திசாலித்தனமாகும்.